வேலூர் தொகுதியில் என்ன நிலவரம்? கதிர் ஆனந்தை வீழ்த்த முழு வீச்சில் பாஜக போடும் திட்டம் என்ன? சமாளிக்குமா அதிமுக? முழு ரிப்போர்ட் இதோ. வேலூர் தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் ஏசி சண்முகம், அதிமுக சார்பில் பசுபதி, நாம் தமிழர் கட்சி சார்பில் மகேஷ் ஆனந்த் களம் காண்கிறார்கள். அதிக அளவு முஸ்லிம்கள் இந்த தொகுதியில் வசிப்பதால் அவர்கள் வாக்கு வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளது. திமுகவின் வாக்கு வங்கி இங்கு அதிகம். அதனால் இந்த முறையும் அதனை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று கதிர் ஆனந்த் முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறார். அதே நேரம் பாஜக தேர்தல் பணிகளை 2 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறது. கடந்த ஆண்டு வெல்வோம் வேலூரை என்ற தலைப்பில் பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தியது. பாஜகவுக்கு அங்கு மவுசு இல்லை என்றாலும் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளின் ஆதரவால் அங்கு பாஜக வலுவாக மாற முயல்கிறது. திமுகவுக்கு வாக்குகள் இருந்தாலும் இந்த பகுதியில் வாக்குகள் பிரிய அதிக வாய்ப்புள்ளது. வேலூரின் முன்னாள் எம்பி ஏசி சண்முகம் களம் காண்பதால் திமுக, பாஜக, அதிமுகவுக்கு இடையே கடும் போட்டி நிலவலாம். சிறுபான்மையினரின் ஓட்டை பெற்றுவிட ஏசி சண்முகம் முயன்று வருகிறார். பேரணாம்பட்டு, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். அதனால் அந்த பகுதிகளை கவர்ந்து வாக்கு வங்கியை பெற மும்முரமாக அனைத்து கட்சிகளும் வேலை செய்கின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் ஏசி சண்முகம் கதிர் ஆனந்திடம் தோற்றார். அதனால் இந்த முறை வெற்றி பெற்றுவிடலாம் என ஏசி சண்முகம் தீவிரமாக உள்ளார். அதே நேரம் கதிர் ஆனந்துக்கு அங்கு சில எதிர்ப்புகள் இருப்பதால் அதனை சரிகட்ட அவர் தன்னால் முடிந்த அளவு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கினார். இதனை வைத்து எதிர்க்கட்சிகள் அவரை விளாசி வருகின்றன. பெண்களுக்கு கொடுக்கும் உரிமை தொகையை வைத்து கிண்டல் செய்வதா என பலரும் கதிர் ஆனந்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வேலூரில் முதலியார்கள், வன்னியர்கள், முஸ்லிம்களின் வாக்குகள் அதிகம். கதிர் ஆனந்த் வன்னியர் என்பதால் அதிமுகவும் வன்னியரான பசுபதியை வேட்பாளராக நிறுத்தி நெருக்கடி கொடுக்கின்றனர். ஏசி சண்முகம் முதலியார் என்பதால் அவருக்கும் அங்கு ஆதரவு உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜக சார்பில் போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்ததால் இப்போது நிச்சயம் வெற்றி பெறலாம் என நம்பிக்கையுடன் அவர் செயல்பட்டு வருகிறார். கதிர் ஆனந்த் கடந்த முறை வெற்றி பெற்றாலும் அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு அவருக்காக பிரச்சாரம் செய்யும் திமுக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பற்றி மட்டுமே பெருமை பேசி வாக்கு கேட்கின்றனர். கதிர் ஆனந்த் குறித்து யாரும் பெரிதாக பேசவில்லை என்கிறது கள நிலவரம். முதலில் வேலூரில் திமுகவுக்கு சறுக்கல் இருக்கலாம் என்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுக்க திட்டமிட்டுள்ளார்களாம். ஆனால் பாஜக, அதிமுக கூட்டணி உடைந்து தனித்தனியாக களம் காண்பதால் கதிர் ஆனந்த் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என பேசி சீட் பெற்றுள்ளார். வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. அதனால் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்க பவர்ஃபுல் திமுக நிர்வாகிகளை தலைமை களமிறக்கியுள்ளது. திமுக இப்படியென்றால் அதிமுக நிலைமை அங்கு சரியில்லை. பெரிய அளவில் பரிச்சயம் இல்லாத பசுபதி என்பவரை அதிமுக வேட்பாளராக நிறுத்தியது கட்சியினருக்கு அதிர்ச்சிதான். பாஜகவில் இருந்து மக்கள் நலனுக்காக பிரிந்துவிட்டோம் என்பதை மட்டுமே முன்னிறுத்தி அதிமுக நிர்வாகிகள் வாக்கு கேட்டு வருகின்றனர். இது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு கை கொடுக்கும் என்பது தெரியவில்லை. அதனால் மும்முனை போட்டி என்பதை விட திமுக, பாஜகவுக்கு இடையேதான் வேலூரில் கடும் போட்டி என்பதுதான் கள நிலவரம். தனது வெற்றியை கதிர் ஆனந்த் தொடர்வாரா அல்லது மக்கள் மனதை கவர்ந்து பாஜக வெல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.